எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பூஜை பொருட்கள் 11 சொன்னேன் இல்லையா, அது எப்படி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இன்னும் அந்த குழப்பத்தில் இருக்காங்க. நம்ம எப்படி மூட்டை கட்டுறது, எந்த துணியில் கட்டுறது, எப்படி மாட்டுறது, இது போன்ற குழப்பங்கள் நிறைய இருக்கின்ற காரணத்தினால அதை நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டெமோவே செய்து காமிக்க போகிறேன். இப்போது அந்த 11 பூஜை பொருள்களை எப்படின்னு திரும்பவும் பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எப்படி மூட்டை கட்டணும், எங்கே எப்படி வைக்கணும், நிலவாசலில் எப்படி மாட்டணும்னு எல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம், நாங்கள் ஃப்ளாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் வெளியில் கட்டணும்னா நிச்சயமாக யாராவது அக்கம் பக்கத்தில் எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக இது ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்திக்க வைக்கக்கூடியது தான். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு, அந்த நிலவாசல் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள நுழையிறோம்ல, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே நம்ம வீட்டு உள்பக்க சுவர் இருக்கு இல்லையா, அங்கே மாட்டிக்கலாம். ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களுக்கு ஆணியெல்லாம் அடிக்க விட மாட்டேங்கிறாங்க மேடம், என்ன பண்ணலான்னு. அதற்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நல்ல ஸ்ட்ராங் ஸ்டிக்கர்லாம் வந்துருச்சு. அந்த ஸ்டிக்கரை நீங்கள் சுவற்றில் ஒட்ட வச்சு அதுக்கப்புறம் இதை மாட்டிக்கலாம். இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 11 பூஜை பொருள்களை நம்ம viha.online எப்போ போட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. போட்டாச்சு, நிறைய பேர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் கேட்குறாங்க சிஓடி எப்போ தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு. நீங்கள் அங்கே போய் பாருங்கள், உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போது அந்த 11 பூஜை பொருள்களை எப்படி எங்கெங்கே வைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த 11 வகையான பூஜை பொருள்கள் நம்ம viha.online போட சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அங்கே போட்டாச்சு, நீங்கள் போய் பாருங்கள். அந்த 11 பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இது பாருங்கள், இது ஒற்றைக்கண் தேங்காய், ஏகாட்சி நாரியல்னு சொல்லுவாங்க. இது லகு நாரியல், சின்ன தேங்கான்னு சொன்னேன் இல்லையா அது. அடுத்தது கௌடியும்பாங்க சோழி, மகாலட்சுமி சோழி. இது 11 இருக்குது, மகாலட்சுமி சோழி 11 இருக்குது. அந்த செட்டில் 3 ஒற்றைக்கண் தேங்காய் இருக்குது. இது கருமஞ்சள். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, ஈர கருமஞ்சள் பூஜையில் பயன்படுத்த மாட்டாங்க, அது மருந்துக்கு தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் காஞ்ச மஞ்சள் தான் பயன்படுத்தியிருக்கேன். பாருங்கள், காஞ்ச பின்னாடி இப்படி தான் இருக்கும். அது நம்ம துண்டு துண்டுகளாக வச்சுக்கலாம். இது கொட்டைப்பாக்கு. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹனுமான் செந்தூரம் சொன்னேன், ரொம்ப மணமாக இருக்கும், நல்லா இருக்கும் ரொம்ப. இது பச்சை கற்பூரம். இது புனுகு. இது பார்த்திங்கன்னா 1 கிராம் தான் நாங்கள் அங்கே போட்டிருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இது அளவு கூடவே இருக்கும். அடுத்தது கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் பற்றி மட்டும் நான் இன்னொரு முறை சொல்லிடுறேன். நமக்கு இயற்கையாக விளையக்கூடியது. அப்போ நமக்கு எந்த நேரத்தில் எப்படி கிடைக்குதோ அதுதான் விற்பனைக்கு வரும். நிறைய பேர் என்ன, இதை நீங்கள் ஒரு தடவை ஒரு கலரில் காமிக்கிறீங்க, ரொம்ப அழகழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இயற்கையாக விளையக்கூடிய காரணத்தினால நாங்கள் என்ன விளைச்சல் அங்கே இருக்கோ அதுதான் கொடுக்க முடியும். இயற்கையாக விளையக்கூடிய இந்த கோமதி சக்கரம் நம்ம எது வச்சாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு சக்தி இருக்குது. அடுத்தது இது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போகக்கூடிய ஜவ்வாதுன்னு சொன்னேன் இல்லையா, ரொம்ப மணமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிகப்பு குன்றின் மணி, வெள்ளை குன்றின் மணி, அடுத்தது கருப்பு குன்றின் மணி, அடுத்தது கோரோஜனை. இந்த கோரோசனை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது ஒரிஜினல் கிடையாது. நான் ஏற்கனவே கோரோசனை பதிவில் சொல்லியிருக்கேன். அந்த மூலப்பொருள்கள் பார்த்தீங்கன்னா வேறு அப்படின்னு, அதெல்லாம் சந்தனம் மற்றும் நிறைய பொருள்கள் சேர்த்து அந்த மூலப்பொருள்கள் செய்வாங்க. அதில் இத்தினூண்டு தொட்டு கோரோஜனை பூசி விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் தான் கோரோஜனை அதில் இருக்கும். ஒரிஜினல் கோரோஜனை பார்த்தீங்கன்னா விலை அதிகம். நான் உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. அந்த ஒரிஜினல் கோரோஜனை எல்லாருனாலையும் வாங்க முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஒரிஜினல் கோரோஜனையும் நான் தர்றேன் உங்களுக்கு, வேணுங்கிறவங்க அது கூட வாங்கிக்கலாம். இப்போது இந்த 11 பூஜை பொருள்களை நம்ம எப்படி எங்கெங்கே பயன்படுத்தணுன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதில் நிறைய பேர் குழம்பி இருக்கீங்க. மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க, நம்ம வாசலில் கட்டுறதுக்கு மஞ்சள் துணி எடுத்துக்கணும். அதில் கோமதி சக்கரம் 5 போட்டுக்கோங்க. 5 கோமதி சக்கரம், குறைந்தது 5 போடணும். 9 போட்டால் ரொம்பவே விசேஷம். ஆனால் கூட நான் ஒரு செட்டுன்றனால குறைந்தது 5 போட்டிருக்கேன். அடுத்தது இந்த மகாலட்சுமி சோழி, அது ஒன்று 3 போட்டுக்கோங்க. அடுத்தது
லகு நாரியல் சின்ன தேங்காய் இருக்கு இல்லையா, அது 3 போட்டுக்கோங்க. அடுத்தது கொட்டைப்பாக்கு 1 வச்சுக்கோங்க. அடுத்தது கருமஞ்சள் 1 துண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது குன்றின் மணி சிகப்பு 2 போட்டுக்கோங்க. அடுத்தது வெள்ளை குன்றின் மணி 2 போட்டுக்கோங்க. அடுத்தது கருப்பு குன்றின் மணி 2 போட்டுக்கோங்க. அதில் பச்சை கற்பூரம் 2 துண்டு போட்டுக்கோங்க. கோரோஜனை சும்மா எடுத்து வாசனைக்காக. அதாவது அந்த கோரோஜனை பற்றி சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், நல்ல சக்திகளை அது தக்க வைத்து கொள்வதற்கு கோரோஜனை உதவி செய்யும்னு சொல்லிட்டு அது போட்டாச்சு. இப்போ நமக்கு நல்ல தேவதைகள் நல்ல வாசனை இருக்கும்போது வரும் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சும்மா புணுகு எடுத்து இந்த கோமதி சக்கரம் சும்மா இதில் எல்லாத்தையும் இத்தினோண்டு பூசி விட்டுருங்க. இது அவ்வளவுதான். இந்த மூட்டையை இப்போ நீங்கள் இப்படி கட்டிக்கோங்க. சின்னதாகவே கட்டிக்கலாம். நான் துணி கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். இதை ஒரு மஞ்சள் துணியாலேயே எடுத்து முடி போட்டுக்கோங்க. அந்த துணியிலேயே பார்த்தீங்கன்னா கிழிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம். இப்போ இந்த மூட்டை ரொம்ப பெருசாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், நம்ம உள்ளங்கையில் வராமல் இந்த 4 விரல்களையே அடக்கமாயிருச்சு இல்லையா, சின்னதாக தான் இருக்கும். இப்போ பூஜை அறையில் எப்படி வைக்கணுன்றது நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டு இருக்குது. நான் பூஜை அறையில் வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி தட்டில் வைக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி கிண்ணத்தில் கூட வைக்கலாம். இது கூட நம்ம viha.online கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு கிண்ணத்துலேயே வச்சு காமிக்கிறேன். சிகப்பு துணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெளியில் மாட்டுறதுக்கு நம்ம மஞ்சள் துணியை பயன்படுத்தணும். நம்ம கேஷ் பாக்ஸில் இல்லாட்டி பூஜை அறையில் வைக்கும்போது சிகப்பு துணியை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். இதில் இப்போது குறைந்தது 2 கோமதி சக்கரம் போட்டுக்கலாம். மகாலட்சுமி சோழி 4 போட்டுக்கலாம். கருமஞ்சள் 2 துண்டு போட்டுக்கலாம். பூஜை அறையில் இந்த கொட்டைப்பாக்கு கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பயன்படுத்தணும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மொத்தம் 7 போடுறேன். லகு நாரியல் 3 போடுறேன். குன்றின் மணி 4 போடுறேன் சிகப்பு. கருப்பு குன்றின் மணி 4. வெள்ளை குன்றின் மணி 4. பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து போடுங்க. இந்த புணுகு சும்மா லேசாக நம்ம தடவி விட்டுடலாம் வாசனைக்காக. இதில் ரொம்ப முக்கியம், இந்த அனுமான் செந்தூரம் இருக்கு இல்லையா, இது கட்டாயம் நம்ம பயன்படுத்தணும். பாதி பயன்படுத்திக்கோங்க, மீதம் பாதி வச்சுக்கலாம். இதையும் நான் திறந்து அப்படியே வச்சுருக்கேன், நீங்கள் மூட்டை கட்டி வச்சுக்கலாம். இதையும் நம்ம சின்ன மூட்டையாக கட்டிக்கலாம். இப்படி கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்தால் இதில் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு இந்த ஏகாட்சி நாரியல் இந்த 3 பூஜை அறையில் தான் வைக்கணும். அதற்கடுத்தது இந்த ஜவ்வாது வேணுங்கிறப்ப திறந்து வச்சுக்கலாம் நம்ம பூஜை பண்ணும்போது, இல்லைன்னா நம்ம மூடி போட்டு கூட வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது கோரோச்சனை, அதுவும் பூஜை செய்யும்போது நம்ம திறந்தால் போதும். இந்த செட்டை அப்படியே நம்ம கொண்டு போய் பூஜை அறையில் வச்சிடணும். அடுத்தது புணுகையும் நம்ம பூஜை அறையில் வச்சிடலாம். வேணுங்கிறப்ப மட்டும் தரங்க, நீங்கள் பூஜை செய்யும்போது மட்டும் தரங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, நம்ம வெறும் தட்டை அப்படி விடக்கூடாது. இதில் கட்டாயம் காசு வைக்கணும். 11 ரூபா, 21 ரூபா, 51 ரூபா, 101 ரூபா, அந்த மாதிரி காசு கட்டாயம் தட்டில் வைக்கணும். நான் உங்களுக்கு 1 ரூபா வச்சு காமிச்சிருக்கேன் இப்போது. அடுத்தது நம்ம பணம் புழங்கும் இடத்துல, அதாவது நம்ம தொழில் செய்கிற இடத்துல கேஷ் பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேயும் சரி இல்லை வீட்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா அதையே பகிர்ந்துக்கலாம். இல்லாட்டி இன்னொரு செட்டு வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் கோமதி சக்கரம் போட்டாச்சு, பச்சை கற்பூரம் போட்டாச்சு, இந்த சோழி போட்டாச்சு,
மீதம் துண்டங்கள் இருக்கு இல்லையா, கருமஞ்சள், அதையும் போட்டாச்சு. கொட்டைப்பாக்கு போட்டாச்சு. லகு நாரியல் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் போட்டு, நகை இருக்கிற இடத்துல கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதே போல் தான் இந்த குன்றின் மணிகள் இருக்கு இல்லையா, நகை இருக்கிறதுலையும் அப்படியே சும்மா தூவி விடுங்க நீங்கள் மீதம் இருக்கிறத. இதெல்லாம் ரெண்டு 3 போட்டால் போகும், இவ்வளோதான் கணக்கு கிடையாது. இதில் கட்டாயம் இந்த செந்தூரம் போடணும், அனுமான் செந்தூரம். கொஞ்சம் ஜவ்வாது கட்டாயம் கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல தூவி விடுங்க, இதில் போட்டால் போதும், கொஞ்சம் வாசனைக்கு. அப்புறம் புனுகு, கோரோச்சனை, இதெல்லாம் போட்டு இப்படியே கேஷ் பாக்ஸில் நம்ம திறந்து வச்சாலும் சரி, இல்லைன்னா இது போல் முடி போட்டு வச்சாலும் சரி, மூட்டை போட்டு வச்சாலும் சரி. இப்போது இந்த மீதம் இருக்கிற இந்த குன்றின் மணிகள், இந்த லகு நாரியல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜுவல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, நகைகள் இருக்கக்கூடிய பெட்டிகளில் போட்டுக்கலாம். கோமதி சக்கரம் போட்டால் இன்னும் சிறப்பு. ஆனால் இருக்கக்கூடிய 11 நம்ம இப்படி பயன்படுத்திக்கிட்டோம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் பாக்ஸில் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது மல்லிகைப்பூ இல்லாட்டி எந்த வாசம் உள்ள மலராவது இருந்துச்சுன்னா அது கேஷ் புழங்குற இடத்துல வச்சுட்டு வாங்க. இது கூட இந்த மூட்டை கூட நீங்கள் வாசலில் கட்டுறீங்க இல்லையா, அதுக்கு இந்த பூஜை அறையில் வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசனை மலர் வச்சுக்கிட்டு தூப தீபம் காமிச்சா போகிறோம், ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நீங்கள் இதை வச்சு பாருங்கள், உங்களுக்குள்ளும் உங்கள் வீட்டை சுற்றியும் எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு உணர முடியும். இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த வெண்கடுகு சாம்பிராணி கட்டாயம் போடுங்க. அந்த கப் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா நம்ம viha.online இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த முழு செட்டு வாங்குறது எல்லாருனாலையும் இப்போ ஒரேடியாக வாங்க முடியலன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் கோமதி சக்கரம் மட்டும் வாங்குங்க. ஒவ்வொரு பொருளாக நீங்கள் எப்போ காசு இருக்கோ அப்போ சேர்த்து வாங்கிக்கலாம். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் இந்த 11 பூஜை பொருள்களை எப்படி பயன்படுத்தணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.